கோவை மாவட்டம் வாளையார் சோதனை சாவடி அருகில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த சமயம் பாலக்காட்டில் இருந்து கோவை நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்து ஒன்றினை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நிபின் என்பவரிடம் சோதனை செய்தபோது 6 கிலோ 140 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டிகள் இருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். அவரிடம் மேற்கொண்டு விசாரணை நடத்தியதில் நிபின் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள தனியார் துணிக்கடையில் பணிபுரிந்து வருவதாகவும், கடை உரிமையாளர் ரகுமான் என்பவர் தங்கக்கட்டிகளை கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரிடம் ஒப்படைக்க கொடுத்ததாகவும் அவர் கூறினார். நிபினிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவரிடம் இருந்து தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சோதனை சாவடியில் உரிய ஆவணங்கள் இன்றி கைப்பற்றப்பட்ட தங்கக்கட்டிகள் மேல் நடவடிக்கையாக வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக சட்டவிரோதமான கடத்தல் மற்றும் ஆவணமின்றி கொண்டு செல்லப்படும் பொருட்கள் தொடர்பாக தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், பொதுமக்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.